யூடியூப் வந்து வியூஸ் எவ்வளோ போகுது, சப்ஸ்கிரைபர் வந்து அப்படி கொடுத்தா யூடியூப் சேனல் வந்து சம் மணி அமௌண்ட் தரும். செகண்ட் ஒன் ரொம்ப முக்கியம், அட்வர்டைஸ்மெண்ட். இதுல தான் நிறைய பேர் earn பண்றாங்க. அவங்களோட உங்க வீடியோ போயிட்டு இருக்கு அப்படின்றப்ப, இப்ப கீழே வந்து இந்த சின்ன ஒரு பாக்ஸ் வரும், சைட்ல சின்ன சின்ன பாக்ஸ் வரும். இப்படி வந்துச்சு, ஐ மீன் இந்த ஆரம்பிக்கிறப்பையும் முடியிறப்பையும் ஏதாச்சும் ஒரு ஆட் வரும். அப்படி வந்துச்சு அப்படின்னா, அது மிடில்ல கூட லாங் வீடியோவா 2 ஹவர்ஸ் வீடியோவா இருக்கு அப்படின்னா, அந்த லாங் வீடியோல நடுவுல அப்பப்ப ஒரு ஆட் வரும். அப்படி ஆட் வந்துச்சு அப்படின்னா, அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கம்பெனி வந்து உங்களுக்கு பே பண்ணும். செகண்ட் ஒன். தேர்ட் ஒன், இதுல தான் எல்லா மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியுமே இருக்கு. எல்லா ப்ராடக்ட்ஸும் இங்க தான் விற்கப்படுது அப்படின்னா, ப்ரொமோஷன் அண்ட் ஸ்பான்சர்ஷிப். நீங்க நிறைய பேர் வீடியோ பார்த்துக்கணும், ஃபன் என்டர்டைன்மெண்ட் கப்புள் கோல்ஸ்லாம் போட்டுட்டு இருப்பாங்க. அங்க திடீர்னு பார்த்தா இந்த இந்த ஃபேஸ் வாஷ் நல்லா இருக்கு, இந்த டிஷர்ட் நல்லா இருக்கு, இதை வாங்கணும்னா இந்த இதெல்லாம் பண்ணணும், இங்க லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க, அது இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அது வந்து ஒரு டைப் ஆஃப் ப்ரொமோஷன் ஸ்பான்சர்ஷிப். அந்த கம்பெனி ஆர் அந்த ப்ராடக்டோட கம்பெனி வந்து இவங்களுக்கு ஒரு சம் அமௌண்ட் ஆஃப் மணி கொடுத்து இதை பத்தி நீங்க ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 30 செகண்ட் வீடியோ இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் ஆஃப் மணி. ஒரு லாங் வீடியோ அதை பத்தி நான் 8 மினிட் ஒரு 10 மினிட்ஸ் பேசுறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு சம் அமௌண்ட் ஆஃப் மணி. வீடியோ அது ஸ்பான்சர்ஷிப். அதெல்லாம் அந்த வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ணவங்க மணி கொடுப்பாங்க. அண்டு ப்ரொமோஷன்லேயே நிறைய டைப்ஸ் இருக்கு. ஒரு ஒரு இப்போ பரிதாபங்கள்னு ஒரு வீடியோ, அந்த பரிதாபங்கள் சேனல்ல ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டிங்கன்னா நடுவில் ஒரு ப்ரொமோஷனுக்குன்னு ஒன்று வச்சிருப்பாங்க. ஒரு ஒரு சீனு, என்ன என்ன தம்பி இதில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு ஒரு ட்ரேடிங் பற்றி சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, நிறைய சேனல் சொல்லுவாங்க, நான் சொல்லுவாங்க. ஐ மீன் ஒரு ஃபுல் வீடியோலயோ ஒரு சின்ன ஒரு சீன் வச்சு அந்த சீன்ல அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ப்ரொமோஷன் அண்ட் ஸ்பான்சர்ஷிப்ல வருது. தேர்ட் ஒன். இந்த இதெல்லாம் ஃபிஃப்த் ஒன், அஃபிலியேட் மார்க்கெட்டிங். இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வந்து எல்லாருமே கிட்ட நான் கூட பண்ணலாம்னு தான் ஐடியா இருந்துச்சு. பட் அப்படிலாம் பண்ண மாட்டேன், எனக்கு அதில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஃபியூச்சரில் பண்ணாலும் பண்ணுவேன். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வந்து நிறைய டெக் சேனல்ஸ் பண்ணுவாங்க, நிறைய ப்ராடக்ட் ரிவ்யூஸ் பண்ணுவாங்க. எப்படின்னா அவங்க அந்த ப்ராடக்டோட லிங்க்கை வந்து ஐ மீன் அந்த ப்ராடக்ட்டை பற்றி இப்போ வந்து ஒரு பென் எடுத்துக்கோங்களேன், இந்த பெண்ணை பற்றி நான் எல்லாமே சொல்லிடுவேன். சொல்லிட்டு கடைசியில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த பென் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லிங்க் வந்து அஃபிலியேட்டர், அதாவது ஒரு அந்த அமேசான்ல இருந்து ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஒரு மார்க்கெட்டர் இருப்பாரு, அவங்ககிட்ட போய் அந்த லிங்கை கொடுத்து ஐ மீன் லிங்கை என்ட்ரு பண்ணோம்னா ஷார்ட் லிங்க் பண்ணி தரும். அந்த ஷார்ட் லிங்க் தான் எடுத்துட்டு வந்து அவங்க டிஸ்கிரிப்ஷன்ல வைப்பாங்க. அதை கிளிக் பண்ணாலே அவங்களுக்கு ஒரு வியூஸ் வரும். அதை வாங்கினீங்கன்னா அதுல இருந்து சின்ன ஒரு கமிஷன் போகும். ஒரு 10 ருபீஸ்க்கு நான் இதை வாங்குறேன் அப்படின்னா 0.25 பைசே இவங்களுக்கு போகும். மிச்சம் இருக்க காசு தான் அந்த கம்பெனிக்கு போகும். ஸோ இதுதான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். இந்த பொருளை வித்து கொடுக்கறதுக்கு இவங்க ஹெல்ப் பண்றாங்க. ஸோ இதுவும் ஒரு டைப் ஆஃப் ஒரு ஒரு இன்கம் தான். ஃபிஃப்த் இன்கம் ஃப்ரம் யூடியூப். சிக்ஸ்த் ஒன், எல்லாருமே இப்போ ஒரே விஷயம் தான் பண்ணிட்டு இருப்போம். ஃபோனை எடுப்போம், தள்ளுன்னு தள்ளுவோம். என்னது அப்படின்னு கேட்டா ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ். இந்த ஷார்ட்ஸ் போட்டும் நிறைய பேர் சொன்னாங்க. சில பேர் வீடியோஸ் கூட போட்டுக்க மாட்டாங்க. அவங்க வீடியோஸ் போட்ட உங்களை பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சோன்னு தான் சப்ஸ்கிரைப் வச்சிருப்பாங்க. என்னையே நான் வீடியோஸ் மட்டும் தான் போடுறேன், அதுவும் எஜுகேஷன் வீடியோஸ் தான் போடுறேன், அவ்வளோவா வியூஸும் போகாது, சப்ஸ்கிரைபும் வாங்காது, தெரியும். ஓகே, பட் எனக்கு பேசணும்னு தோணுது, நான் பேசுகிறேன். அவ்வளோவா போகாது. பட் இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு ஏதோ ஒன்று சாப்பிட்ற வீடியோவோ, அது சமைக்கிற வீடியோ தான் போட்டிருப்பாங்க. அது என்டர்டைன்மெண்ட் வீடியோ, சும்மா ஏதோ என்டர்டைன்மெண்ட்க்கு சும்மா அங்கே போயிட்டு ஒருத்தவங்கள்ட்ட மைக் வாங்கிட்டு பேசியிருப்பாங்க, ஏதாச்சும் ஒன்று பண்ணியிருப்பாங்க. அது ஒரு என்டர்டைன்மெண்ட். அந்த என்டர்டைன்மெண்ட் வீடியோ அவ்வளோ வியூஸ் போயிருக்கும், அவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்திருப்பாங்க, மைண்ட் ப்ளோயிங் இருக்கும். அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பான்சர்ஸ் அண்ட் ப்ரொமோஷன்ஸ் வந்து நிறையாவே வரும். அந்த ப்ரொமோஷன்ஸ் அண்ட் ஸ்பான்சர்ஸ்லேயே அவங்களுக்கு நிறையா காசு வந்துடும். யூடியூப்ல வந்து ஐ மீன் ஷார்ட்ஸ்க்கு வந்து ஒரு கம்மியாக தான் வரும்னு நினைக்கிறேன், வீடியோஸ்க்கு தான் அதிகமாக வரும். அண்ட் அதுவும் அந்த வியூஸ் போச்சா மட்டும்தான், வியூஸ் அண்ட் வாட்ச் ஹவர்ஸ் போட்டால் மட்டும்தான் காசு வரும், இல்லாட்டி வராது. பட் இந்த ஷார்ட்ஸ் போடுறவங்க வந்து இன்கம் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ப்ரொமோஷன் அண்ட் ஸ்பான்சர்ஷிப்ஸ் அந்த அதில் தான் நல்லா பண்ணுவாங்க. அண்டு செவன்த் ஒன் சொல்லிட்டேன். செவன்த் ஒன் வந்து ஷார்ட்ஸ் சொல்லிட்டேன். எயித் ஒன் வந்து சில வீடியோ பார்ப்பீங்க, அதில் வந்து பிளர் ஆகி, அதாவது சின்ன சின்ன லிங்க்ஸ் வந்து இங்கே அங்கே அப்படியே நடந்துகிட்டே இருக்கும். சின்ன சின்ன பாக்ஸில் வந்து ஒரு ஏதாச்சும் ஒன்று அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டு அப்படியே இங்கிட்டு இருந்து இங்கிட்டு போகும். சின்ன சின்ன லிங்க்ஸ் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியும், ஆனால் தெரியாத மாதிரிக்கு அப்படியே பிளர் ஆகி இருக்கும். அதுவும் ஒரு வகையான ப்ரொமோஷன் தான்.
அந்த லிங்க் வந்து நம்ம போய் டைப் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு வெப்சைட் வரப்போகுது. அதுல இருந்து ஏதாவது ப்ராடக்ட் வைக்க போறாங்க. ஐ மீன் காமர்ஸ் வெப்சைட்டா இருக்க போகுது. ஸோ 8 வேஸ் இருக்கு. இதுக்கெல்லாம் பண்ண வேண்டிய இந்த 8 வேஸ் ஆஃப் இன்கம் வந்து ஒரு யூடியூப்ல வருது அப்படின்னா, நீங்க சூப்பர். நீங்க வந்து எந்த ஒரு வேலைக்குமே போக தேவையில்ல. ஒரு யூடியூப் ஆரம்பிச்சு உட்காந்துரலாம். பட் அதுல நீங்க குடுக்க வேண்டிய கன்டென்ட் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ நான் வந்து என்டர்டெயின்மென்ட் எடுக்கிறேன் அப்படின்னா, நான் மட்டுமா என்டர்டெயின்மென்ட் எடுக்கிறேன்? இதுவரைக்கும் எவ்வளோ தெருக்கு தெரு எல்லாருமே என்டர்டெயின்மென்ட் எடுத்து பண்ண முடியும். எல்லாருமே பண்ணுவாங்க. ஸோ என்டர்டெயின்மென்ட்னா என்ன ப்ரோ? அவங்க வந்து நெறையா என்டர்டெயின்மென்ட் பண்றாங்க. நான் வந்து சும்மா இருக்கப்போ பார்க்குறேன் அப்படின்னா, இட்ஸ் ஓகே. நானும் போடுறேன் அப்படின்னு பார்த்தா, இப்ப நான் இல்ல அப்படின்னா, வேற ஒருத்தவங்கலாம் அப்படியே பார்த்துட்டு போறாங்க. அவங்க மைண்ட்ல ஏதோ ஒரு சின்ன ஒரு 30 செகண்ட் தான் இருக்க போறேன். பட் இதுவே நான் ஒரு வேல்யூ தர மாரி, அவங்களுக்கு ஒரு நாலேட்ஜ் தர மாரி, அவங்க லைஃப்ல ஏதாச்சும் ஒரு சின்ன சேஞ்ச் கொண்டு வர மாரிக்க நான் ஏதாச்சும் ஒரு சொல்றேன் அப்படின்னா, அது ரொம்ப முக்கியம். அந்த விஷயத்த யாராலுமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது. பிகாஸ் யாராலுமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது. பிகாஸ் ஒரு சேலஞ்ச் இருக்கு அப்படின்னா, சேலஞ்ச வந்து அ ஒரு கப் சேலஞ்ச், ஒரு லெமன் இன் அ ஸ்பூன் சேலஞ்ச் அப்படிலாம் கூட எல்லாருமே பண்ண முடியும். பட் இதுவே நான் ஒரு விஷயத்த எடுத்து நான் பேசுறேன் அப்படின்னா, இதே மாரியே பேசுறாங்க அப்படின்னா, இல்ல. அத பத்தி கொஞ்சம் கன்டென்ட்ட மாத்தி வேற மாரி பேசுவாங்க. ஸோ என்ன மாரி எனக்கு ஒரு யூனிக் ஸ்டைல என்னால கொண்டு வர முடியும் அப்படின்னா, இந்த ஒரு ஐ மீன் நாலேட்ஜ் ஆர் வேல்யூ நான் என்ன பண்றேன், என்னோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்றத எடுத்து சொல்றது மட்டும் தான் ஒரு யூனிக்கான்றது. அப்படி அந்த ஒரு டாபிக்ல பார்த்தீங்க அப்படின்னாலும், என்னோட காம்பினேஷன் ஐ மீன் ஆப்போசிட்ன்னு பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. காம்படிஷன் அப்படின்னு பார்த்தாலும் யாருமே இருக்க மாட்டாங்க. பிகாஸ் ஐ அம் டிஃப்ரெண்ட். என்னோட லைஃப் ஸ்டைல் என்ன நடக்குதோ, என்னோட நாலேட்ஜ் என்னவோ, நான் எதெல்லாம் கத்துக்கிறேனோ, எதெல்லாம் எப்படிலாம் ஏர்ன் பண்றேனோ, அதெல்லாம் மட்டும் தான் நான் சொல்றேன். பிகாஸ் என்ன மாரி க்ளோன் யாருமே இல்ல. அது மாரி நெறைய சேனல்ஸ் இருக்காங்க. அந்த யூடியூபர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி சொல்ல? அவங்க வந்து ரொம்ப மெச்சூர்டா இருப்பாங்க. ரொம்பவுமே ஏர்ன் பண்றது வந்து அ ஐ மீன் யூடியூப்ன்றது ஒரு வேல்யூ தர ஒரு விஷயமா தான் பார்ப்பாங்க. அ தன்னால என்ன தர முடியும்? தன்னால என்ன ஒருத்தவங்க லைஃப்ல சேஞ்ச் பண்ண முடியும்? அது ரொம்ப குட்டா இருக்கணும். ரொம்ப ஒரு அவங்க குரோத்துக்கு ரொம்ப அழகா இருக்கணும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. மித்தபடி என்டர்டெயின்மென்ட் பண்ணிட்டு போறது வந்து அவங்க காலத்தோட அப்படியே மறந்து போயிருவாங்க. அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போறதும் இல்ல. இப்ப லெமன் அண்ட் ஸ்பூன் ஒருத்தவங்க சேலஞ்ச் பண்றாங்க. அத பார்த்துட்டு சிரிச்சுட்டு ஒரு லைக் பண்ணிட்டு போங்க. ஒரு தடவ சிரிப்பீங்க. அவ்வளோதான். பட் இதுவே நாலேட்ஜா இருந்தா, அந்த நாலேட்ஜ நீங்க அப்ளை பண்ணா, அது ரொம்ப சூப்பரா போகும். பட் அது யாருமே பண்ண மாட்டோம். கண்டிப்பா இப்ப கூட நான் இந்த ஃபுல் வீடியோ பார்த்திருக்கீங்க அப்டின்னா, அ ஓகே. நீங்க வந்து லைஃப்ல ரொம்ப சேஞ்ச் பண்ணணும். ஏதாச்சும் ஒண்ணு க்ரோ ஆகும்னு நெனச்சுட்டு இருப்பீங்க. நெறைய பேர் பாதியிலேயே போயிருவாங்க. இட் சக்ஸ் மை லைஃப். அது ரொம்பவும் இட்ஸ் ஓகே. எனக்கு எப்ப வியூஸ் போதோ அப்பயே போட்டும். ம். இது கடைசி வரைக்கும் பார்க்குற ஆடியன்ஸ் இருந்தாலே போதும். எனக்கு வந்து மெயினான ரீசன் வந்து நான் சொல்ட்டேன். இதுக்கு முன்னாடியே வீடியோ சொல்லியிருக்கேன். மெயினான ரீசன் நான் யூடியூப் ஆரம்பிச்சது வந்து, எனக்கு அவ்வளவா ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் நான் உட்காந்து பேசுற அளவுக்கு அவ்வளவா ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. நான் சொன்னாலும் ஐ மீன் புரிஞ்சுக்கிற அளவுக்கு, அதாவது அத பத்தி காது குடுத்து கூட கேட்க மாட்டாங்க. அவங்க உட்காந்து ஃபோன்ல ஏதோ டைப் பண்ணி, அவங்க ஏதோ சேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனாலேயே நான் பேசுறத கேட்கறதுக்கு அங்கிட்டு ஒரு ஆள் இருக்காங்கன்னு நெனச்சு நான் பேசிட்டு இருப்பேன். வேற யாரும் இல்ல. அது நீங்க தான். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். யூ ஆர் மை ஃப்ரெண்ட். யூ ஆர் மை சப்ஸ்கிரைபர். ஓகே. யூ ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்ட்டேன். அதனால நான் எதுனாலும் ஷேர் பண்ண தான் போறேன். என் நாலேட்ஜ் ஏதாச்சும் ஒரு சின்ன புக் படிச்சேன் அப்படின்னா, அத பத்தி இந்த வீடியோல சொல்ல ஐ மீன் ஏதாச்சும் ஒரு வீடியோல சொல்ல தான் போறேன். அண்ட் தேங்க் யூ ஃபார் வாட்சிங். அத பத்தி உங்க நாலேட்ஜ் சொல்றேன். அந்த நாலேட்ஜ பத்தி நீங்க அந்த புக்க படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, புக்க படிச்சு உங்க நாலேட்ஜ் கெயின் ஆகுது அப்படின்னா, ஐ அம் வெரி ஹாப்பி. எனக்கு அதான் தேவ. அது போதும். அண்ட் பை பை. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.